ஹலோ மக்களே, ஜூலை 9 அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மெகா சந்தேசம் சீரியல் சலங்கையில சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு எப்படியோ நம்ம மித்ரா கல்யாணம் நின்று போச்சு, மித்ரா மனிஷா கல்யாணம் நின்று போச்சு. உடனே வந்துட்டு நம்ம மித்ரா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரவிந்தா முதல்ல சொல்கிறாங்க, மித்ரா இங்கே பாருடா, இது வேற யாரும் இல்லை, உன்னோட லக்ஷ்மிடா, உன்னோட பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜெயதேவ் ஆமாடா, இது நம்ம வீட்டு மருமகடா, இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல, இது இன்னும் லக்ஷ்மி உயிரோட தான் இருக்கிறா, இது நம்ம லக்ஷ்மிடா, நீ மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இப்படி எல்லாரும் ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசிட்டே இருக்கிறாங்க. நம்ம மித்ராக்கோ கோவத்தின் உச்சிக்கே போயிடுறாரு. யார் இவ, என்னை பொறுத்த வரைக்கும் என் ஒய்ஃப் எப்போ செத்து போயிட்டா, என் லக்ஷ்மி எப்போ செத்து போயிட்டா, இவ இப்போ என் லக்ஷ்மின்னு சொன்னா நான் நம்பணுமா? இங்க பாரு, இவ எப்போ என் வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு எனக்கு டிவோர்ஸ் கூட கொடுக்காம என் வாழ்க்கையை விட்டே போயிட்டு இப்ப நான் புது வாழ்க்கையை தொடங்க போகையில என் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறாளா? இவ எப்படி என் பொண்டாட்டியாவா? என் பொண்டாட்டி எப்போ செத்து போயிட்டா. அவ இந்த நந்தன் குடும்பத்தை பண்ண துரோகத்துக்கு அவ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு திரும்ப எந்த முகத்தை வச்சுட்டு அவ இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு நம்ம அரவிந்தா உண்மையை சொல்ல வராங்க. மித்ரா, நான் சொல்றது கேளு, உனக்கு எதுவுமே உண்மை தெரியாம எதுவும் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல தேவையான எடுத்து, ஆமா இங்க பாரு மித்ரா, இவ எப்பவுமே சூனியம் பிடிச்சவதான், உன் வாழ்க்கையை விட்டு ஒளிஞ்சிட்டான்னு நினைச்சா திரும்ப திரும்ப உனக்கு ஏதாவது நல்லது நடக்கையில இவ கெடுக்கிறது தானே இவளோட வேலையே. இங்க பாரு, இத்தனை வருஷம் எங்க போனா, எங்க இருந்தா, யார் கூட இருந்தா எதுவுமே தெரியல, திடீர்னு இவ உன்னோட பையன் இந்த ஜுன்னு உங்களுக்கு பிறந்த பையன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அடுத்து நம்ம அரவிந்தாவுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுது. தேவயானி அப்படின்னு சொல்லி ஒரு கத்தை போட்டு ஒரு அவயத்தை போட்டு, என் மருமகளை பத்தி ஏதாவது தப்பா பேசுனா உன் வாயை இழுத்து வச்சு நறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அரவிந்தா நம்ம லக்ஷ்மியை பத்தி தப்பா பேசணும்னா தேவியனை பிடிச்சி கிளின்னு கிழிச்சு விட்டுறாங்க. அடுத்து நம்ம மித்ராவோ, இங்கே பாரு, நீ என் லக்ஷ்மி கிடையாது, நீ என் வாழ்க்கையிலையும் கிடையாது, இனிமேல் உனக்கு இந்த நந்தன் குடும்பத்துலையும் இடம் கிடையாது, என் வாழ்க்கையிலையும் இடம் கிடையாது, என் மனசுலையும் இடம் கிடையாது, நீ எப்போ செத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம மனிஷா ஆமாம் இவ பண்ணதெல்லாம் மறந்துட்டியா மித்ரா, இங்கே உன்னோட ஷேர்ஸ், கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் அவ இன்னொருத்தருக்கு பேருக்கு எழுதி கொடுத்து உன்னோட கம்பெனியை லாஸ் ஆக்கி உன்னோட கம்பெனியை எல்லாமே போய் உன்னை நடுத்தரில் திவாலாகிற வரைக்கும் உன் கம்பெனியே திவாலானதுக்கு இவ தானே காரணம். இவ்வளவும் பண்ணிட்டு இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு இங்கே இப்போ திரும்பியும் உன்னை ஏமாற்றி நடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கா பத்தியா? இவளை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது மித்ரா அப்படின்னு சொல்லி பேச உடனே மனிஷா, இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அரவிந்தா, அவ சைன் போட்டு கொடுத்ததுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்தா மனிஷாவை கை காட்டி பேச மனிஷா உடனே பயந்துடுறாங்க. உடனே நம்ம லக்ஷ்மி கையெடுத்து அரவிந்தாக்கு வீட்டை கும்பிட்டு, அத்தை நீங்க எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்க அத்தை, வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீயும் உண்மையை சொல்ல மாட்டேக்க, என்னையும் உண்மையை சொல்ல விட மாட்டேக்க, என்னதான் பிரச்சனை உனக்கு லக்ஷ்மி? உன் வாழ்க்கையை இப்ப நரகமாகிட்டு இருக்கு, உனக்கு அதை பத்தி கவலை இல்லையா? உன்னை எல்லாரும் இங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, இன்னும் நீ யாருக்கு எல்லாரும் நல்லதுக்காகவும் யோசிக்கிற, உன்னோட நல்லதுக்காக நீ எப்பதான் லக்ஷ்மி யோசிக்க போற அப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்தா ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கிற அர்ஜுன் அதுக்கு அடுத்து என்ன மித்ரா, இங்க பாரு, உன் ஒய்ஃப் உயிரோட இருக்கும்போது நீ இன்னொரு பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்பவே பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ என் பொண்டாட்டி இல்லை, இவ எப்போவோ செத்து போயிட்டா அப்படின்னு திரும்ப இவ என் லக்ஷ்மியும் கிடையாது, இவ என் பொண்டாட்டி லக்ஷ்மியும் கிடையாது, அவ எப்போவோ செத்து போயிட்டா. இந்த நந்தன் குடும்பத்துக்கு எப்போ பெரிய துரோகத்தை பண்ணாலும் அப்பவே அவ என் வாழ்க்கையை விட்டு, என் மனசை விட்டு, என் குடும்பத்தை விட்டு போயிட்டா. இவ்வளவு நாள் நான் நிம்மதியா இருந்தேன், உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. இப்போவும் நீ பொய்யா நடிச்சுட்டு ஜெயமார் பொண்ணு நடிச்சுட்டு என் வீட்டில் இருக்க, உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி இவர் இவங்களை பார்த்து திட்டி சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம மித்ரா ஒன்று நம்ம லக்ஷ்மி எதுவுமே சொல்லலை, அப்படி ஏங்கி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து தேவயானி ஆமா இவ ஜெயமார் பொண்ணுன்னு நடிச்சுட்டு இந்த அர்ஜுன் வீட்டில் தானே இத்தனை நாள் இருந்தா, யாருக்கு தெரியும் பாரு அவங்க என்ன உறவுல இருந்தா இவ அர்ஜுனோட அப்படின்னு சொல்லி அவங்க அர்ஜுனையும் நம்ம லக்ஷ்மியும் தப்பான உறவா அப்படின்னு மீன் பண்ணி நம்ம தேவயானி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தானே அந்த ஜெயமார் டெண்டரையே அந்த அர்ஜுனுக்கு கொடுக்க இவ அர்ஜுனுக்கு கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறா. அர்ஜுன் வீட்டிலே இருந்துட்டு இவெல்லாம் என்ன பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அரவிந்தா திரும்பியும் லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டுடுறாங்க நம்ம தேவயானியை. வாயை மூடி, இதுக்கு அடுத்து இவன் வாயில இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை லக்ஷ்மியை பத்தி வந்தது, அடுத்து நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் தேவயானி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிற உடனே இங்க பாரு லக்ஷ்மி, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ என் வாழ்க்கையை விட்டு எப்போ போயிட்ட, நீ உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இப்போ என்ன
நீ இப்போ என்ன, நான் இன்னும் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கல, நீ எனக்கு டிவோர்ஸும் தரமாட்ட, டிவோர்ஸும் தராம நீ எங்கேயாவது போயிடுவ. இப்போ என்ன, உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு மனுஷாவை கல்யாணம் பண்ண, அவ்வளவுதானே? நீ இனிமேல் இப்போ நீ என் வீட்டுக்கு வா, ஆனால் என் மனைவியா இல்லை, நீ டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் என் வீட்டில் இரு, அதுக்கடுத்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அரவிந்தா, ஜெயதேவ் எல்லாருமே லக்ஷ்மிக்கு சாதகமாக பேசிட்டு இருந்தாங்க. இங்கே பாரு மித்ரா, அவன் என்னோட மருமகளை நான் விட்டு கொடுக்க முடியாது. ஜெயதேவ் ஒரு பக்கம், நம்ம அரவிந்தா ஒரு பக்கம், அடுத்து விவேக், அண்ணி சைடில் என்ன நடந்ததுன்னே கேட்காம நீ பாட்டு முடிவு எடுக்கக்கூடாதுண்ணா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அதுக்கடுத்து ஆமாம் இந்த தரித்திரம் எப்போ வந்ததோ குடும்பத்தையே வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, இவளால் தானே இந்த மொத்த சொத்து எங்களை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி தேவயானி சொல்ல, நம்ம ஜானுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வர, இங்க பாருங்க அத்தை என்ன பேசிட்டு இருக்கு, சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அத்தை. என் அக்கா பாட்டு கிராமத்துல அவ பாட்டு நல்லபடியா தான் இருந்தா, நீங்க தான் உங்க பையன் உயிரை காப்பாற்றணும், அதுக்கு இந்த ஜாதகம் தான் பொருந்ததுன்னு நீங்களா வலுக்கட்டாயமா வந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆனா கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என் அக்காவை எல்லாரும் கரிச்சு கூட்டிகிட்டே தான் இருக்கீங்க. அவள் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்கார்ந்தா குத்தம்னு அவளை திட்டி இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணணும்? அவளை ஒரு நாளாவது நீங்க சந்தோஷமா இருக்க விட்டுருக்கீங்களா இந்த வீட்டுல? எப்ப பார்த்தாலும் அவளை பிரச்சனை, அவதான் என்ன பிரச்சனை நடந்தாலும் அவதானே அவள் மேலேயே தப்பு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க என் அக்காவை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு நம்ம ஜானு வந்து கோவப்பட்டு நம்ம தேவயானை பேச உடனே நம்ம லக்ஷ்மி வந்து பலார்னு நம்ம ஜானு ஒரு அற விட்டுறாங்க. என்ன ஜானு என்ன பேசிட்டு இருக்க, முதல்ல போ நீங்க இருந்து அப்படின்னு சொல்லி இவங்களையும் விரட்டி விட்டுறாங்க. அப்பா என்ன நல்லவளா நடிக்கிறியா, அதான் மானமே வெளியே வந்துருச்சு, இதுக்கு மேல நீ நல்லவளா நடிச்சு யாரு நம்ப போறா உன்ன அப்படின்னு தேவயானி வந்து இதையும் வந்து தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம மித்ரா வந்து இப்ப முடிவெடுத்துட்டாரு, இன்னும் நான் உனக்கு டிவோர்ஸ் பண்ணாம கல்யாணம் பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே, நீ வீட்டுக்கு வர்ற, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன், அதுக்கடுத்து நான் மனிஷாவை திரும்ப கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கோவமா அந்த இடத்த விட்டு நம்ம மித்ரா வந்து கோவமா கிளம்பி போயிடுறாரு. பின்னாடியே மனிஷாவும் தேவயானி வந்து மனிஷா கையை இழுத்துட்டு வந்துட்டு வா அப்படின்னு போலான்னு இழுத்துட்டு போறாங்க. இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி ஏங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம மித்ரா வந்து உனக்கு ஒரு கும்பிடு, குடும்பத்துக்கு அதை விட பெரிய கும்பிடு, தயவு செஞ்சு நீயே என் வாழ்க்கையை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம மித்ரா வந்து கையெடுத்து கும்பிட்டு லக்ஷ்மி கிட்ட கேட்கிறாரு. உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இனிமேல் நீ வந்து என் வாழ்க்கையை விட்டு போயிட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, அதுக்கடுத்து என் மூஞ்சிலே முழிக்காத, நானும் உன் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு நம்ம லக்ஷ்மி கிட்ட கேட்டு அந்த இடத்த விட்டு கோச்சுக்கிட்டு போயிடுறாரு. இங்க பின்னாடியே மனிஷாவும் போயிட்டு திரும்ப கதவை சாத்திக்கிட்டு இவர் உள்ள உட்காந்து கண்ணாடி முன்னாடி வந்து நிக்கிறாரு. நம்ம மித்ரா வந்து நிக்கும் போது அவருக்கு வந்து அந்த தடயம் வந்து அவர் லக்ஷ்மி தானே கட்டி விட்டுருப்பாங்க, அந்த கல்யாணத்தப்ப கட்டி விட்டுருப்பாங்கல்ல, அதை முடிச்சு போட கஷ்டப்படுவாரு. அப்ப அந்த கண்ணாடியில வந்து அந்த நடந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது வந்து உங்களுக்கு அப்படி கண்ணாடியில ஞாபகம் வரும். உடனே அந்த தடயத்தை அப்படியே பிச்சு எரிஞ்சிருவாங்க, தூரத்துக்கு எரிஞ்சிருவாரு, பெட்டுக்கு பக்கத்துல எரிஞ்சிருவாங்க. அது அப்படியே நேரா போய் ஒரு லாஃபிங் புத்தா மேல போய் விழுந்துரும். உடனே அந்த லாஃபிங் புத்தா என்னதுன்னா லக்ஷ்மி தான் ஒரு வாட்டி பரிசா நம்ம மித்ராக்கு கொடுத்துருப்பாங்க. உடனே இந்தாங்க இது என்னோட பரிசு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுவா, இது எதுக்கு எனக்கு இப்ப நீ கிஃப்டா கொடுக்குற அப்படின்னு மித்ரா கேட்கும்போது, இல்ல நீங்க என்னை எப்பவுமே நினைச்சிட்டே இருக்கணும், ஒருவேளை நீங்க என்ன நான் இல்லாதப்போ இந்த லாஃபிங் புத்தாவை பார்த்தா உங்களுக்கு என்னோட ஞாபகம் வரணும், உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு நீங்க எப்போவெல்லாம் வருத்தமா சோகமா கோவமா இருக்கீங்களோ அப்பெல்லாம் நீங்க இந்த லாஃபிங் புத்தாவை பார்க்கும்போது உங்களுக்கு என் ஞாபகம் வரணும், என்னோட முக ஞாபகம் வரணும், அதுக்காக தான் இது ரொம்பவே ஸ்பெஷல், நீங்க ரொம்பவே பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை பெட்டு பக்கத்துல அந்த டீப்பாயில வச்சிருப்பாங்க. உடனே அந்த தடயம் போய் நேரம் அந்த லாஃபிங் புத்தால வரும். இப்ப வந்து மித்ராக்கு வந்து எங்க திரும்பினாலும் நம்ம லட்சுமி ஞாபகம் தான். கண்ணாடி முன்னாடி நின்னா லட்சுமி வர்றாங்க, லாஃபிங் புத்தால லட்சுமி வர்றாங்க. உடனே மனிஷா இப்ப நல்லவங்களா நடிக்கிறதுக்காண்டி மித்ரா கதவை தோற மித்ரா கதவை தோற மித்ரா, நீ என்ன பண்ற மித்ரா, நான் சொல்றத கேளு மித்ரா, நான் உன்கிட்ட இப்ப பேசணும் மித்ரா, கதவை தோறன்னு இவங்க ஒரு பக்கம் கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க, தேவயானியும் மனிஷாவும். உடனே நம்ம இவரோ வந்து லக்ஷ்மியோட நினப்புல அப்படியே இது கோவத்தின் உச்சியில இருக்காரு. மனிஷா நான் இப்ப கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும், தயவு செஞ்சு என் முன்னாடி வராத, என்ன டார்ச்சல் பண்ணாத, போயிருங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மித்ரா நான் உங்ககிட்ட பேசி ஆகணும் மித்ரா, கதவை தோற மித்ரான்னு திருப்பியும் கதவை தோறன்னு கத்திட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா இல்ல என்னால முடியாது, இப்ப நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி திரும்பி ஒரு அவயத்தை போடுறாரு நம்ம மித்ரா. உடனே தேவயானை இருந்துட்டு இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா அவ்வளவுதான், அவனே கோவத்தின் உச்சியில இருக்கான் மித்ரா, நம்ம அப்புறம் வரலாம் வா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு தரன்னு நம்ம மனிஷாவை இழுத்துட்டு வராங்க.
ஆண்டி என்ன ஆண்டி, நான் இதை நினைக்கவே இல்லை. நான் இந்த கல்யாணத்தை யாரு நிறுத்துவா, இந்த லக்ஷ்மி, அரவிந்தா, விவேக் இவங்கள பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் இதை எதிரே பார்க்கல. இந்த கல்யாணம் நிக்காது, ஏன்னா வீடியோ ஆதாரம் என்கிட்ட தான் இருக்கு. இந்த கல்யாணம் எப்படி இன்னைக்கு மித்ரா என் கழுத்துல தாலி கட்டுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதோட எத்தனை வாட்டி ஆண்டி நான் ஏமாந்துட்டு இருக்கேன்? ஒரு வாட்டியா 2 வாட்டியா? எல்லா வாட்டியும் மணமேடையில போய் நான் உட்காடுறேன். ஆனா தாலி கட்டுற நேரத்துல ஏதாவது ஒண்ணு நடந்துருது. ஆனா இப்போ கேவலம் அந்த மித்ராவோட பையன் ஜுன்னு அவன் இந்த கல்யாணத்தை நிறுத்துவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. நான் அவனை ஒரு ஆளாவே நினைக்கல. அவன்லாம் ஒரு ஆளுன்னு என் கல்யாணத்தை நிறுத்திட்டான். எனக்கு கல்யாண ராசியே இல்லையா ஆண்டி? என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒவ்வொரு வாட்டியும் மித்ராவை காதலிச்சது நான், கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது நான். இந்த லக்ஷ்மி தான் இடையில கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சரி, அவளை ஒழிச்சிட்டு நான் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சா எல்லா ஆதாரமும் என்கிட்டதான் இருக்கு. இந்த வாட்டி கல்யாணம் கண்டிப்பா நிக்காதுன்னு நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன் ஆண்டி. ஆனா என் கல்யாணத்தையும் நிறுத்திட்டான். எனக்கு அந்த ஜுன்னுவை பார்க்கவே பத்திக்கிட்டு வருது ஆண்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஜுன்னுவை கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறாங்க. இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தேவயானி, அதுக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்படின்னாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? இல்ல, அந்த ஜுன்னுவும் லக்கியும் உனக்கு ஏதோ கல்யாணத்துக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வர போறேன்னு வீட்டுக்கு ஒண்ணாங்க. நான் அப்பவே அவங்ககிட்ட புடிச்சு வச்சிருந்தா இந்நேரத்துக்கு இந்த மாதிரி ஆயிருக்காது. நான் ஏதோ கல்யாண கிஃப்ட் தானே உனக்காக கொண்டு வராங்க, சரி போகட்டும்னு அனுப்பி விட்டேன். ஆனா இந்த சின்ன வாண்டுகள் 2 உன் கல்யாணத்தை நிறுத்தணும் நானுமே எதிர்பார்க்கல மனிஷா. சரி, இப்ப நல்லது கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கலாம், அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. இப்ப மித்ரா இன்னும் லக்ஷ்மி பக்கம் மொத்தமா சாயலையே. அவன் இன்னும் லக்ஷ்மிக்கு இருக்கிற வெறுப்பு இன்னும் மித்ராக்கு அதிகமா தானே ஆயிருக்கு. அது நமக்கு பிளஸ் பாயிண்ட் தான். இப்ப கல்யாணம் என்ன என்ன மித்ரா உனக்கு இப்ப என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கான்? முதல்ல லக்ஷ்மியை டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்த செகண்டே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்லியிருக்கான். அதனால இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டியா? ஐயோ ஆண்டி போதும் ஆண்டி, ஒரு வாட்டியா 2 வாட்டியா எத்தனை வாட்டி ஆண்டி மித்ரா என் கழுத்துல தாலி கட்டுவான்னு ஆசையா நான் ஏமாந்து போறேன்னு சொல்லிட்டு அந்த வைர நெக்லஸ், அதாவது நந்தன் குடும்பத்து பாரம்பரிய நெக்லஸ் இருக்குல்ல, அதை கலட்டி எரியிறாங்க அப்படியே பெட் மேல. கோவத்துல நம்ம மனிஷா எப்படியோ இந்த வாட்டி இந்த கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி இவங்க எல்லாமே ஓரளவு ஓகே எப்படியோ. அதுக்கடுத்து அரவிந்தா லக்ஷ்மி தயவு செஞ்சு இப்பயாச்சும் நீ மித்ரா கிட்ட உண்மையை சொல்லி, இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்க போற, அந்த மனிஷா பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல நம்ம லக்ஷ்மி அதெல்லாம் முடியாது, நான் அந்த வீடியோ ஆதாரத்தை வாங்கியே தீர்வேன் அப்படின்னு இவங்க நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இங்க மனிஷாவும் தேவியானியும் பார்த்தா இப்போ என்கிட்ட அந்த வீடியோ ஆதாரம் மட்டும்தான் இருக்கு. இப்போ மித்ராக்கும் ஜுன்னு அவனோட பையன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் எப்படி ஆண்டி அவன் டிவோர்ஸ் பண்ணுவான்? எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு ஆண்டி. மித்ரா என் கையை விட்டு போயிடுவானோன்னு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இத்தனை நாள் இந்த உண்மைய மறைச்சு வச்சிருந்தேன், இப்ப அவன் மித்ராக்கே இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு ஆண்டி. ஏய், இதை வச்சுதான் பிரம்மாஸ்திரமே உன்கிட்டதான் இருக்கு, இதை வச்சு நீ இன்னும் எவ்வளவோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? என்கிட்ட அரவிந்தா ஆண்டியோட வீடியோ மட்டும் தானே இருக்கு, வேற என்ன இருக்கு ஆண்டி அப்படின்னு கேட்கும் போது, இங்க பாரு, இன்னும் லக்ஷ்மிக்கு லக்கி அவளுக்கு பிறந்த பொண்ணுன்னு தெரியாது. லக்கி இன்னும் அனாதம் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால அத ஒண்ணு இருக்கு. அது போக இப்போ மித்ராக்கும் லக்ஷ்மிக்கும் பிறந்த பையன் தான் ஜுன்னு. ஆனா நம்ம அப்படி ஃப்ரேம் பண்ண வேண்டாம். மித்ராவை நம்ம அர்ஜுனுக்கும் லக்ஷ்மியும் அவளுக்கு உன்னை விட்டுட்டு போய் அவனுக்கு கூட அஃபேர் வச்சு அவனுக்கு பிறந்த குழந்தைதான் இந்த ஜுன்னுன்னு சொல்லி நம்ப வச்சா நம்ம அதாவது ஆண்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க? நமக்கு நல்லாவே தெரியும் அது மித்ராக்கும் லக்ஷ்மிக்கும் பிறந்த பையனு. நீங்க என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எனக்கும் தெரியும், எனக்கும் லக்ஷ்மி மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி தேவயானி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது மித்ராக்கும் லக்ஷ்மிக்கும் பிறந்த பையன் தான். ஆனா நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நம்ம டிஎன்ஏ டெஸ்ட மாத்தி அர்ஜுனுக்கும் லக்ஷ்மிக்கும் பிறந்த பையன் தான் இந்த ஜுன்னுன்னு சொன்னு வச்சுக்கோ. இன்னும் லக்ஷ்மி மேல இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாகும், இன்னும் வெறுப்பு மித்ராக்கு அதிகமாகும். இத வச்சு இது நீ ஒரு பிரம்மாஸ்திரமா எடுத்து இதையே நீ பெரிய லெவல்ல பண்ணி பிரச்சனைய உண்டு பண்ணலாம். அவ்வளவுதான். இதை விட்டுட்டு நீ எதுக்கு கல்யாணம் நடக்கல, இது நடக்கல, அது நடக்கலன்னு இது பண்ணிக்கிட்டு இருக்க? உன்கிட்டதான் இப்ப இவ்வளவு பெரிய இதை பிளான் பண்ணி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணனா மித்ராவும் நம்பிடுவான். அதுக்கடுத்து மித்ரா அந்த லக்ஷ்மி பக்கம் போக வாய்ப்பே இல்லை. என்ன உண்மை வெளியே வந்தாலும் மித்ரா அந்த பக்கம் போகவே மாட்டான். அதுக்கடுத்து மித்ராவும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிறத அந்த லக்ஷ்மி இல்ல அந்த கடவுளே வந்தாலும் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம தேவயானி. இந்த மாதிரி அர்ஜுனோட பையன் ஜுன்னுன்னு சொல்லி பிளான் போட்டு கொடுக்குறாங்க. சூப்பர் ஆண்டி, இதுதான் ஆண்டி நல்ல பிளான். இதை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா அடுத்து மித்ராக்கு இருக்கிற வெறுப்புல சுத்தமா வெறுத்து ஒதுக்கிடுவான். அதுக்கடுத்து என் மித்ரா எனக்கு மட்டும்தான், அவளை முதல்ல இந்த வீட்டுக்கே வர விடக்கூடாது, நம்ம வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம தேவயானி இருந்துட்டு அந்த நெக்லஸ் எடுத்துட்டு அந்த
பாரம்பரிய வைர நெக்லஸ் எடுத்து திரும்பியும் வந்து நம்ம மனிஷாக்கே போட்டு விட்டு, எப்ப இருந்தாலும் சரி இந்த நெக்லஸ் உனக்கு தான் சேரணும், நீ தான் இந்த நந்தன் குடும்பத்து மருமகளா ஆகணும், நீ தான் இந்த வீட்டு மித்ராவோட மனைவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு விடுறாங்க திரும்பியும். உடனே இங்க வாசல்ல வந்துட்டு பார்த்தா நம்ம அரவிந்தா வந்துட்டு எல்லாரையும் வந்து வாங்க வாலட்சுமி, நீ இன்னைக்கு வீட்டுக்கு வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, எப்படியோ ஒரு வழியா நீ திரும்பி இதே வீட்டுக்கு வந்து லக்ஷ்மியா அந்த வீட்டுக்கு வந்தது நினைச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டி தள்ளிட்டு இருக்கிறாங்க. அர்ஜுனும் சரி சரி லக்ஷ்மி, எப்படியோ நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து உன்கிட்ட எதுவுமே சொல்லாம நான் அந்த நேரத்துல போலீஸை கூட்டிட்டு வந்துட்டேன், நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. உடனே நம்ம ஜெயதேவ் இருந்துட்டு, நீ வந்து அவருக்கு லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல நண்பனா, அவ லக்ஷ்மியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நீ போலீஸை கூட்டிட்டு வந்த, நீ கரெக்டா தான் செஞ்சிருக்க அர்ஜுன், அதுக்கு எதுக்கு நீ மன்னிப்பு கேட்கிற, இதுக்கு நீ மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டாம், நீ ஏன் வீட்டுக்கு போற, நீ உள்ள வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா போ அப்படின்னு சொல்றாங்க ஜெயதேவ். அதுக்கடுத்து நம்ம லக்ஷ்மியும், இருக்கட்டும் அர்ஜுன் சார், நீங்க என் நல்லதுக்காக தானே பண்ணீங்க, அதுல என்ன தப்பு இருக்கு, அதுல எனக்கு கோவம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அரவிந்தாவும் திரும்ப வற்புறுத்தி, அர்ஜுன் நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட, லக்ஷ்மிக்காக இவ்வளோ பண்ணிருக்க, நான் உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது, நீ இத்தனை வருஷம் லக்ஷ்மியை ரொம்பவே பாதுகாப்பா பார்த்து அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருக்க, அதுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாது அர்ஜுன், நான் ரொம்பவே உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு வந்துட்டு போ அர்ஜுன் சொல்றாங்க. உடனே அர்ஜுனும், இல்ல 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 ஆண்டி, நான் இப்ப வந்தேன்னா வந்து மித்ரா ஆல்ரெடி ரொம்பவே கோவத்துல இருக்கான், வெறுப்புல இருக்கான், இப்ப என்னைய பார்த்தான்னா இன்னுமே அவன் கோவப்படுவான், டென்ஷன் ஆகுவான், வேண்டாம் அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம், மித்ரா கோவத்துல இருக்கான், இப்போதைக்கு நீங்க எல்லாம் இப்ப உங்க குடும்பம் எல்லாம் ஒன்னாயிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும், லக்ஷ்மியும் வந்து நான் உங்க குடும்பத்துல சேர்த்துட்டேன், எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதுக்கடுத்து நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம அர்ஜுனும் வந்து போறாங்க. உடனே மகாலட்சுமி, நீ இத்தனை வருஷம் கழிச்சு உன்னோட அதுவும் நீ இந்த நந்தன் குடும்பத்து மருமகளா வர்ற, ஜுன்னும் வந்து இந்த நந்தன் குடும்பத்தோட வாரிசா வரான், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்தா வந்து நம்ம லக்ஷ்மி கையை பிடிச்சி அப்படியே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல், யாருன்னு பார்த்தா நம்ம மனிஷா தான். அவ்வளவு சீக்கிரமாலாம் உள்ள விட்டுருவாங்களா என்ன நம்ம லக்ஷ்மிய? நம்ம மனிஷாவும் தேவயானி வந்து, எங்க வர்ற, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, உன்னையதான் மித்ரா மண்டபத்திலே உன்னை வரக்கூடாது, நீ உனக்கும் மித்ராக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டு இருக்கிற, மித்ராவோட மனைவி நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம மனிஷா. உடனே நம்ம இவங்களுக்கு கோவம் இல்ல நம்ம லக்ஷ்மிக்கு, இங்க பாரு, அன்னைக்கு இன்னைக்கு எப்பவும் இந்த வீட்டு மருமக என்னோட லக்ஷ்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா ஒரு பக்கம் சொல்ல, உடனே அதுதான் அது மருமகளா இருந்தா அது முன்னாடி, இப்போ ஒன்னும் இல்லையே அப்படின்னு நம்ம தேவியானி சொல்ல, அடுத்து லக்ஷ்மி வந்து, இப்போ நீ வேணா இனிமேல் வேணா நீ மித்ராக்கு மனைவியா இருக்கலாம், இப்போ நான் தான் மித்ராவோட மனைவி, என்னையே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி ஜுன்னு இந்த வீட்டு வாரிசு, அவனும் உள்ள வரக்கூடாது சொல்ல உனக்கு என்ன இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, மித்ரா வாழ்க்கை இப்படி நரகமா கேட்டு இப்ப திரும்பி வந்து மித்ரா வீட்டுல ஒட்டிக்கலான்னு பாக்குறியா, உன்னாலதானே அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போச்சுன்னு திரும்பி அந்த பழைய கதையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து தேவயானி வந்துட்டு, என்னக்கா என்ன சும்மா இந்த லட்சுமியை பார்த்தோன்னா அப்படியே வந்து எல்லாத்தையும் மாறுறீங்களா, மித்ரா தான் பிடிக்கலான்னு சொல்லிட்டான்ல, அவனே மித்ரா லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு வந்தா மித்ரா இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான், நீங்க என்னடானா தைரியமா இந்த லக்ஷ்மியையும் இந்த ஜுன்னுவையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவயானி ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஜெயதேவ் வந்து விளக்கிட்டு இருக்கிறாரு, இங்க பாரு தேவயானி, உனக்கு தேவையில்லாதல நீ தலையிடாத, இது வந்து இப்ப லக்ஷ்மி இந்த வீட்டு மருமகளா, ஜுன்னு இந்த வீட்டு வாரிசா உள்ள வரதா செய்வாங்க, அதை தடுக்க யாருக்கும் இங்க இருக்கிற இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்ல, அடுத்து விவேக் அவரோட பக்கத்துக்கு பேசணும்ல, அம்மா நீங்க ஏமா இந்த மனிஷாக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, சஞ்சனாவோட வாழ்க்கைய காப்பாத்தினது யாரு, நம்ம லக்ஷ்மிய நீ, அப்ப மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்ததா, சஞ்சனாக்கு இந்த குடும்பத்துக்காக எப்பவுமே லக்ஷ்மியை நீ வந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க, ஆனா அவங்கள வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, முதல்ல இந்த வீட்டு மருமகளா லக்ஷ்மியை நீ உள்ள வரதா செய்வாங்க, ஒன்னே இடே இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம், இதுல நீ எதுக்குடா மூக்க நுழைக்கிற அப்படின்னு தேவயானி வந்து நம்ம இவரை பார்த்து நம்ம விவேக்க பார்த்து கேட்டுட்டு இருக்கிற, எதுமா நான் ஏன் மூக்க நுழைக்கிறானா, இங்க பாருங்க, பெரியமாவும் பெரியப்பாவும் என்ன சின்ன வயசுல இருந்து வந்து எப்பயுமே என்ன பிரிச்சு பார்த்தது இல்ல,
அவங்களோட சொந்த பையன் மாதிரி தான் என்னை வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நான் உங்க பையனை இங்க பேசக்கூடாதா? அதுவும் இல்லாம மித்ரா அண்ணனும் என்ன சொந்த தம்பியா தான் நினைக்கிறாங்க, சொந்த கூட பிறந்த தம்பியா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் கேட்பேன். அதுவும் இல்லாம அவங்களோட மனைவியா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. நீங்க இந்த மனிஷா பேச்சை கேட்டுட்டு எதுக்கு ஆடிட்டு இருக்கிறீங்க? இவ உங்களுக்கு அப்படின்னா நல்லது பண்ணியிருக்கா, ஆனா அண்ணி பண்ண எல்லா நல்லதையும் மட்டும் எடுத்துக்கிறீங்க, ஆனா அண்ணியும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி அடுத்து இது பேச, அதுக்கு அடுத்து மனிஷா உடனே என்ன விவேக் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, அதான் மித்ராக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இவ உள்ள வரணும்? இவளும் இந்த ஜுன்னு வீட்டுக்குள்ள வந்தா மித்ரா இந்த வீட்டு விட்டு போயிருவான்னு சொல்றான். ஓ, உங்களுக்கு இப்ப உங்க குடும்பத்துல இப்ப இந்த லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வரணும், ஆனா மித்ரா உங்க பையன் உங்களுக்கு தேவையில்லை, ஆனா உங்க மருமக, பையனே இல்லாத வீட்டுல மருமக எங்க இருந்து வந்தா? ஒழுங்கா நீ இந்த வீட்டை விட்டு போயிரு லக்ஷ்மி அப்படின்னு சொல்ல, என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்ல உங்க யாருக்குமே தகுதி கிடையாது அப்படின்னு நம்ம மனிஷாவும் லக்ஷ்மியும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அடுத்து ஜானு, ஏய் மனிஷா, இந்த வீட்டுக்காக என் அக்கா எவ்வளவோ பண்ணியிருக்கா, இந்த வீட்டு என் அக்கா இப்ப இந்த வீட்டு மருமகளா இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கதான் செய்வா அப்படின்னு அவங்க திரும்ப ஜானு அவங்க பக்கத்துக்கு அவங்க எதுவும் பேசாம இருந்தா நல்லாவா இருக்கும்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க ஆரம்பிக்க, இவங்க உடனே நம்ம மனிஷா உடனே என்னடி என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கையை நீட்டுறாங்க, அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாங்க. நம்ம மனிஷா உடனே நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு, என்னடி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் தங்கச்சியை கை ஓங்குவ? இத்தனை நாள் நீ பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் லக்ஷ்மியா இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், என்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்தா வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகிறாங்க. உடனே நம்ம இப்போ மித்ரா வந்துட்டு, என்ன மனிஷாக்கு தான் இந்த வீட்டுல லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல உரிமை கிடையாது, நான் சொல்லலாம்ல, எனக்கு உரிமை இருக்குல்ல, நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மியும் ஜுன்னும் பார்த்து. உடனே ஜுன்னுக்கு இந்த நேரத்துல கோவம் வந்துருது. ஏன் எனக்கும் அம்மாக்கும் இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு, எப்படி உரிமை இல்லாம இருக்கும்? எங்களுக்கு என்ன, என்னோட அப்பா நீங்க தானே, அப்ப நான் இந்த வீட்டுல வர்றதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும், உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை என் அம்மாக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜுன்னு. உடனே ஏய் எதிர்த்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காது, அதுக்கு அடுத்து வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்காது, நீங்க இந்த வீட்டுல வர்றதை எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, ஒருவேளை நீங்க என் பேச்சை மீறி இவங்க 2 பேர்த்தையும் உள்ள விட்டீங்கன்னா அடுத்து நான் எடுக்கிற முடிவு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு மித்ரா சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே ஜெயதேவ் இருந்துட்டு, இங்க பாரு மித்ரா, தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி நீ வா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா உடனே என்னமோ பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மித்ரா பாட்டு கோச்சுக்கிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. உடனே ரூம்ல உட்காந்து அவருக்கு இன்னுமே கோவம் வருது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறாரு. அதாவது இந்த லக்ஷ்மி என்னை இவ்வளவு நாள் நம்ப வச்சு நாள்ல இருந்து ஜெயமார் பொண்ணா என்னை நடிச்சு ஏமாத்திருக்கா. முதல்ல வந்து என் கம்பெனி என்னோட ஷேர்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து என்னை ஏமாத்தினா, இப்போ வந்து இவ இவ்வளோ பண்ணி இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவளைதான் நம்பிட்டு இருக்கிறாங்க, அதுதான் எனக்கு இன்னும் கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே வீட்டுல எல்லாருமே வா லக்கி வா ஜுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து நம்ம அரவிந்தா வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. வாசல்ல பார்த்தா நம்ம லக்ஷ்மி மனிஷா தேவயானி நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம மனிஷா வந்து கை நீட்டுறாங்க நம்ம லக்ஷ்மி உள்ள போக விடாம. ஏய், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நாள்ல மித்ராவை உனக்கு கழுத்தை பிடிச்சி உன்னை வெளியே தள்ளி நான் இந்த வீட்டு மருமகளா வருவேண்டி அப்படின்னு மனிஷா வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம லக்ஷ்மி கிட்ட. லக்ஷ்மியும் நான் என்ன சலைச்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதேதான் நானும், அதே சேம் டைலாக் தான் நானும், இன்னும் உன்னோட உண்மையான சுயரூபத்தை வெளியே கொண்டு வந்து உன்னை மித்ராவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி நான் இந்த வீட்டு மருமகளா என்னோட ஜுன்னு இந்த வீட்டு வாரிசா நாங்க 2 பேரும் இதே வீட்டுலதான் இருப்போம், இன்னைக்கு சொல்றேன் நீ எழுதி வச்சுக்கோ அப்படின்னு மனிஷா வெர்சஸ் லக்ஷ்மிங்கிற மாதிரி 2 பேரும் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்க பார்த்தா அதுக்கடுத்து பார்த்தா நம்ம லக்கி பாப்பா வந்துட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க. நம்ம இவங்க வந்து அனாதன்னு சொல்லிட்டாங்கல்ல, மனிஷா வந்து அனாதை, எல்லாரும் முன்னாடி அனாதன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து இப்போ மித்ராவோட ஒய்ஃப் வந்து லக்ஷ்மியோட பையன் ஜுன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப நமக்கே அம்மா இல்ல, அப்ப நான் அனாதையா அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க ஏங்கி எழுதிட்டு இருக்கிறாங்க நம்ம லக்கி பாப்பா. உடனே அப்படியே மித்ரா வந்து ரூம்ல அவரும் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கிறாரு. அப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே லக்கி அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சுக்கிறாரு. அப்பா, நீங்க எனக்கு உண்மையா சொல்லுங்க, அப்போ மனிஷா சொன்ன மாதிரி நான் அனாதையா, எனக்கு யாருமே இல்லையா? அப்போ நீங்களும் வந்து லக்ஷ்மி அம்மா ஜுன்னு உங்களுக்கு பிறந்த பையன், அப்ப நான் அனாதையாப்பா? நீங்க என்னை காப்பகத்துல கொண்டு சேர்த்துருவீங்களா? அனாத ஆசிரமத்துல கொண்டு சேர்த்துருவீங்களாப்பா? சொல்லுங்கப்பா, அப்ப நான் அனாதையாப்பா, எனக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம லக்கி வந்து ஏங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. நம்ம மித்ராவுக்கும் மனசே கேட்கல. இங்க பாரு, அந்த மனிஷா சொன்னதெல்லாம் நீ எதுக்கு நம்புற? நீ என்னோட பொண்ணு, யாரு சொன்னாலும் சொல்லாட்டியும்
நீ இந்த நந்தன் குடும்பத்தோட பேத்தி, நீ என்னோட பொண்ணு, அதை யாராலையும் தடுக்க முடியாது. உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. உன்னை யாரும் வந்து எந்த காப்பத்திலயும் சேர்க்க போறது இல்ல, எதுவும் இருக்க போறது இல்ல. நீ என்னோட லக்கி சாம்மா, நீ என்னோட பொண்ணுமா. யார் என்ன சொன்னாலும் நீ எதுவும் நம்பாத. நான் உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது லக்கி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்போ உண்மையாவே நான் அனாதை இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீ அனாதை இல்ல, நீ என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி இவரை வந்து கட்டி அணைச்சுக்கிறாரு. அப்போ நீங்க ஜுன்னுவையும் உங்க பையனா ஏத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது அது முடியாது லக்கி. நான் எவ்வளவு நாள் வந்து எனக்கு லக்கி, அதாவது லக்ஷ்மி அம்மாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா. அவங்கள மாதிரி ஒரு அம்மா இல்லேன்னு நான் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவங்களே நம்ம வீட்டுக்கு அவங்கதான் அம்மாவா வந்துட்டாங்க. ஜுன்னுவும் எனக்கு ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட். உனக்கு தெரியும்லப்பா, நீங்க ஜுன்னுவையும் மனசார உங்க பையனை ஏத்துக்கோங்கப்பா. நானும் ஜுன்னுவும் ரொம்பவே ஹாப்பியா இருப்போம். நீங்க லக்ஷ்மி அம்மாவையும் உங்க மனைவியா ஏத்துக்கோங்கப்பா. நீங்க லக்ஷ்மி அம்மாவையே கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா. நீங்க மனுஷவெல்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க. எனக்கு அந்த மனுஷவை சுத்தமா பிடிக்கவே இல்லை. லக்ஷ்மி அம்மா என் மேல எவ்வளவு அன்பா இருப்பாங்க தெரியுமா. என்னை எவ்வளவு அன்பா பாத்துப்பாங்க. என் மேல எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி தந்து என்னை ரொம்பவே கேர் பண்ணி பாத்துப்பாங்க. நான் அவங்கள பார்த்ததுக்கு, லக்ஷ்மி அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அம்மாவே இல்லையேன்னு சொல்லி நான் ஏங்கி அழுதுருக்கேன்ப்பா. நீங்க லக்ஷ்மி அம்மாவை வந்து டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுப்பா. நீங்க லக்ஷ்மி அம்மா கூட சேர்ந்து வாழணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா ஜுன்னுவும் அப்புறம் இதே வீட்டுல இருப்பான். நானும் ஜுன்னுவும் ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா இருப்போம். எனக்கும் ஜுன்னுவும் எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்லப்பா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே எனக்கு நீ தாண்டா உயிர், நீ எனக்கு லக்கி தான் உயிர். இந்த ஒட்டுமொத்த உலகம், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், இந்த உயிர் நாடி எல்லாமே எனக்கு நீதான். எனக்கு உன் சந்தோஷம் தான் லக்கி முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம மித்ரா வந்து நம்ம லக்கி பாப்பாவை கட்டி அணைச்சு அழுகிறாரு. ஒன்னு அப்போ அப்பா, நான் எப்படி உங்களுக்கு உயிரோ உலகம் எல்லாமோ அதே மாதிரி எனக்கு லக்ஷ்மி அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. என்னைய எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு லக்ஷ்மி அம்மாவை ரொம்ப பிடிக்கும்பா. அவங்க லக்ஷ்மி அம்மாவும் ஜுன்னுவும் இதே வீட்டுல இருக்கட்டும்பா. நீங்க வெளியே அனுப்பாதீங்கப்பா ப்ளீஸ்பா. எனக்காகப்பா. உங்களுக்கு என்னை பிடிக்கும்னா நீங்க எனக்கு இதை பண்ணிதான் ஆகணும். நான் சந்தோஷமா இருக்கணும் தானே நீங்க அந்த மனுஷாவை கல்யாணம் பண்ண நினைச்சீங்க. எனக்கு அந்த மனுஷாவை சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு அந்த மனுஷா அம்மாவா இருக்கவே முடியாது. அவ எப்பவுமே எனக்கு அம்மாவும் ஆகவும் முடியாது. எனக்கு லக்ஷ்மி அம்மாவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு லக்ஷ்மி அம்மா தான் எனக்கு வேணும். நீங்க ஜுன்னு அம்மா உங்க பையனா ஏத்துக்கோங்க, இந்த வீட்டு வாரிசா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க லக்கி வந்து ரொம்ப எமோஷனலா இந்த சின்ன வயசுல பெரிய ஆள் மாதிரி நீங்க இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ராக்கு ஆட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. மித்ராவும் வந்து எதுவும் பேச முடியல. ஆமான்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல, ஏத்துக்கிறோன்னு சொல்லல, ஏத்துக்கலன்னு சொல்லல. அவங்க லக்ஷ்மி பண்ண துரோகத்தை அதை நினைச்சிட்டு கண்டிப்பா என்னால அவளை இந்த வீட்டுல ஏத்துக்க முடியாது, வீட்டு விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. லக்கி இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் மித்ராவும் மனசு மாறல. லக்கிக்கு சாதகமாவும் பேசல, மனிஷாக்கு சாதகமாவும் பேசல. இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அடுத்து நைட்டு வில்லிகள் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு மனிஷா, எப்படியோ இப்ப அந்த லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு திரும்பியும் வந்துட்டா. அவளை இப்படியே நம்ம விட்டோம்னா அடுத்து நம்ம தலையிலே ஏறி உட்காந்துப்பா. அதுக்கு அவளுக்கு வாய்ப்பே விடக்கூடாது. அவளை இங்க பாரு, அவ கேரக்டரை தப்பா பேசி இது வந்து மித்ராவை நம்ப வைக்கணும். இது வந்து ஜுன்னு வந்து உனக்கு பிறந்த பையனே இல்ல, இது அர்ஜுனுக்கு பிறந்த பையனை அவனை நம்ப வைக்கணும். நம்ப வச்சு அதுக்கடுத்து இருக்கிற கோவத்துல அவனுக்கு இன்னும் இந்த விஷயம் இந்த மாதிரி சொல்லி அவனை நம்ப வச்சு எல்லா ப்ரூஃபையும் காட்டி அவனை ஏமாத்தி நம்ம மித்ராவை இன்னும் கோவத்துக்கு உச்சிக்கு போனோம்னா அவனே லக்ஷ்மியை வெறுத்து ஒதுக்கிட்டு அப்புறம் அவன் நீ தான் உலகன்னு ஓன் பின்னாடி சுத்திட்டு இருப்பான் மனிஷா. அதனால அதுல மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு. அதுவும் இல்லாம இப்போ அந்த லக்ஷ்மியாவே இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. இத்தனை நாள் அவ சம்யுக்தாவா நடிச்சுக்கிட்டு இருந்தா. இதுக்கு அடுத்து நான் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். அவ மேல எல்லாமே நம்ம தப்பா பண்றா, அவ ரொம்ப கேவலமான மாதிரி நம்ம நாளுக்கு நாள் ப்ரூவ் பண்ணணும் மித்ரா முன்னாடி அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அங்க பார்த்தா அந்த ரூம்ல பார்த்தா நம்ம விவேக், ஜானு, ஜெயதேவ், அரவிந்தா, லக்ஷ்மி அவங்க எல்லாரும் கூட்டம் கூடி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அங்க இங்க பாரு லக்ஷ்மி, எப்படியோ நீ இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டா. ஆனா மித்ரா உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு ரொம்பவே தெளிவா இருக்கான். லக்கி வந்து இப்போ நீ இந்த வீட்டுலதான் இருக்கணும்னு அவ்வளவு ஆசைப்படுற, அதுக்காக விடுவான். ஆனா அந்த மனுஷா உன்னை சும்மா இருக்க விட மாட்டான். உன் மேல அவ வந்து அடிப்பட்ட பாம்பு, அடிப்பட்ட புலி. அவ வந்து எப்படா அவளுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ ரொம்ப அடிவாங்கின பாம்பு, அவகிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அரவிந்தா சொல்ல அதுக்கடுத்து ஜானு சொல்றாங்க, அவ பாம்பு கூட இல்ல அத்தை, அவ அனகோண்டா. அவ வந்து கண்டிப்பா நம்ம அக்காவை வந்து தப்பா ஃப்ரேம் பண்ணி தப்பானவன்னு ப்ரூவ் பண்றதுக்காக என்ன வேணா பண்ணுவா.
அவகிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும், நான் முதல்ல மாமாக்கு உண்மையெல்லாம் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க அக்கா இதுக்கு மேலே நீ உண்மையை மறைக்காதக்கா, நீயே போய் அவங்க கிட்ட உண்மையை சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி உண்மையெல்லாம் தெரிய வைக்கணுமா மித்ரா மாமாக்கு அப்படின்னு விவேக்கும் வந்து ஆமா அண்ணி, அந்த மனிஷாவை நம்ம ரொம்ப கம்மியா எடப்படக்கூடாது, அவ எப்ப வேணா எப்படி வேணா மாறுவா, இப்ப வேற இந்த கல்யாணம் வேற நின்னு போச்சு, அந்த கோவத்தை வேற உங்ககிட்டதான் காட்டுவா, அவ என்ன பண்றா என்னென்ன பண்ணுவான்னு நம்மளால யோசிக்கவே முடியாது, அவ டக்கு டக்குன்னு ஏதாவது அடுத்து இப்போ உங்களை எப்படி கெடுக்கலாம், உங்க பேரை எப்படி டேமேஜ் பண்ணலாம், உங்களை எப்படி அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு இப்ப பிளான் பண்ணிட்டு உங்களை எப்படி மித்ரா வாழ்க்கையில இருந்து உங்களை அனுப்பலாம் அப்படின்னு தான் இப்ப பிளான் போட்டுட்டு இருப்பா. ஆனா அதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் அதுக்கு அடுத்து அந்த மனுஷன் என்ன செஞ்சாலும் சரி, இனிமேல் மித்ரா விட்டு நீ எங்கேயும் போக கூடாது, மித்ரா துணையாதான் இருக்கணும், மித்ரா உன்னோட புருஷன், நீ யாருக்காகவும் அவனை விட்டு கொடுக்க கூடாது லக்ஷ்மி, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம லக்ஷ்மி இவங்க எல்லாரும் சொல்றதை பார்த்து, அதாவது இவங்க பேசுறதுக்கு ஃபுல்லா ஆன்சர் இவங்க சொல்ற மாதிரி இருக்கு, நம்ம மனிஷா பேசுறதுக்கு ஃபுல்லா ஆன்சர் நம்ம லக்ஷ்மி குரூப்ல சொல்ற மாதிரி இருக்கு, லக்ஷ்மி சொல்ற ஆன்சர்லாம் வந்து இவங்க லக்ஷ்மி கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம மனிஷா குரூப் சொல்ற மாதிரி இப்படி ரெண்டு பேரும் மாத்தி இவங்க ஒரு ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம லக்ஷ்மி வந்து சொல்றாங்க, ஐயோ அத்தை, கண்டிப்பா நான் மித்ராக்கு நடந்த உண்மைய வந்து புரிய வைப்பேன், எது காதல், எது அன்பு, எது வந்து உண்மையான நேசங்கிறத நான் புரிய வைப்பேன், எது வேஷம், எது பாசங்கிறத அவருக்கு கண்டிப்பா நான் தெரிய வைப்பேன். அவர் வந்து பாலை வந்து இது நினைச்சிட்டு இருக்கிறாரு விஷம், ஆனா யாரு விஷம் யாரு நல்லவங்கன்னு அவங்களுக்கு சீக்கிரமே புரிய வைப்பேன், என்னோட காதல் அவர் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதுக்கு அடுத்து அந்த மனிஷா பக்கமே அவர் திரும்ப மாட்டாரு, நான் செஞ்ச இதை நான் சொல்லி காட்ட மாட்டேன், ஆனா அவரே புரிஞ்சுக்கணும், மித்ராவே நான் புரிஞ்சுக்க வைப்பேன், நான் இப்ப இந்த வீட்டுல தானே இருக்க போறேன் லக்ஷ்மியா, கண்டிப்பா நான் மித்ராக்கு எல்லா உண்மையும் நான் தெரிய வைப்பேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கு அடுத்து அந்த மனிஷாவோட ஆட்டோலாம் என்கிட்ட செல்லாது அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியும் இவங்க எல்லாம் வந்து ஒரு குரூப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க வீட்டுல லக்ஷ்மி வந்து இங்க எல்லார்கிட்டயே சொல்லிட்டு இருக்கிறாங்க, மித்ராக்கு என் மேல இருக்க கோவத்தை வந்து காதலா மாத்தணும், என் மேல இருக்கிற அந்த பழைய அன்பை வந்து நான் இங்க கொண்டு வரணும், கொண்டு வந்து அந்த மனிஷாவோட முகத்தெரிய கிழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே மனிஷா பார்த்தா, ஆண்டி இப்போ மித்ரா ஆல்ரெடி லக்ஷ்மி மேல கோவத்துல இருக்கான், இன்னும் எரிரத்திலே இணைய ஊத்துற மாதிரி இன்னும் அவன் லக்ஷ்மி மேல ரொம்பவே கோவமா வரணும், அந்த லக்ஷ்மியோட கான்பிடன்ஸை நான் உடைக்கணும், அதுக்கு அடுத்து மித்ரா என்னைய மட்டும் தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க மனிஷா ஒரு பக்கம் தேவியை கிட்ட புலம்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மி வந்து அங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் தான் இருக்கல, இனிமேல் அந்த மனிஷா ஆட்டத்துக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு நம்ம லக்ஷ்மி வந்து இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா சரி நைட் ஆயிருத, எல்லாரும் தூங்கிடுறாங்க. நம்ம ஜுன்னுவும் லக்ஷ்மியும் ஒரு ரூம்ல, அடுத்து பார்த்தா நம்ம லக்கி பாப்பாவும் மித்ராவும் ஒரு ரூம்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு தூங்கிட்டு இருக்கும்போது காலையில நம்ம லக்ஷ்மி வந்து எப்போ தான் லக்ஷ்மி தானே முதல்ல எந்திப்பாங்க, எந்திக்கும் போது எந்திரிச்சிட்டு தொட்டு பாக்குறாங்க, சைட்ல பார்த்தா ஜுன்னுவை காணும். உடனே ஜுன்னு எங்கடா அதுக்குள்ள எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பாக்குறாங்க. ஜுன்னு நீ அதுக்குள்ள எந்திரிச்சிட்டியா, நான் தானே இப்போ எந்திப்பேன், நான் தானே உன்னை எழுப்பி விடுவேன் ஜுன்னு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா ஜுன்னு எங்கேயுமே இல்ல, பெட்ல எங்கேயுமே இல்ல. அதுக்கடுத்து ஜுன்னு எங்க போயிருக்கேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் தேடுறது, வீடு ஃபுல்லா தேடுறதுன்னு சொல்லிட்டு மாடியில தேடுறது, அங்க தேடுறது இங்க தேடுறதுன்னு சொல்லிட்டு மாடியில இருந்து கீழே வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜுன்னு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா நம்ம ஜானு டீச்சர் வந்துட்டு இருக்காங்க. ஜானு நீ ஜுன்னுவை எங்கேயாவது பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லையாக்கா நான் பாக்கலையே அப்படின்னு நம்ம ஜானு டீச்சர் சொல்றாங்க. சரி வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம அரவிந்தா, விவேக், ஜெயதேவ் அவங்க முன்ன வேற உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து அத்தை ஜுன்னுவை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லையம்மா நான் ஜுன்னுவை பாக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. அத்தை நான் வீட்டுல ஃபுல்லா தேடிட்டேன், ஜுன்னு என் கூட தான் நைட்டு தூங்கிட்டு இருந்தேன், இப்ப காணும் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னேன். அண்ணி நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, இங்கதான் எங்கேயாவது இருப்பான், நான் வேணா வெளியே போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எங்கேயாவது தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இங்கக்குள்ள தேடி பாக்குறேன்னு சொல்லி விவேக் வந்து தேடி பார்க்க போறாரு. இப்படி இவங்க எல்லாம் இப்படி கூடி பேசிட்டு இருக்கிறத வந்து நம்ம தேவியானி வந்து எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுறாங்க. ஓ அந்த ஜுன்னு காணுமா, நானே அந்த ஜுன்னுவை நானும் மனுஷா சேர்ந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா இப்ப அந்த ஜுன்னுவே இந்த வீட்டை விட்டு ஓடிட்டானா, ரொம்ப நல்ல விஷயம். இந்த விஷயத்த இந்த போய் மனிஷா கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு மனிஷா நல்லா கோரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே மனிஷா போய் எழுப்பிட்டு இருக்கிறாங்க நம்ம தேவியானி வந்து, மனிஷா எந்திரி ஒரு குட் நியூஸ், எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆண்டி லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு போயிட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. லக்ஷ்மி போகல, ஜுன்னு இந்த வீட்டை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம மனிஷா இருந்துச்சு டக்குன்னு இருந்துச்சு, அப்படியே ஆண்டி ஜுன்னு இந்த வீட்டு விட்டு போயிட்டானா, அதே மாதிரி இந்த லக்ஷ்மியும் இந்த வீட்டு விட்டு ஓடி போயிட்டானா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமா அவனுக்குலாம் இந்த வீட்டுல இருக்கிற என்ன தகுதி இருக்கு, எப்படியோ அவன் இப்ப அவனை காணும் அவனை தேடணும்னு சொல்லிட்டு இந்த லக்ஷ்மியும் இந்த வீட்டை விட்டு காணாம போயிட்டானா
அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்ல. சரி வா அவளை போய் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனிஷா முதல்ல இதுக்கு நான் அவளை விஷ் பண்ணணும் ஆண்டி இன்னும் தொலைஞ்சு போனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க பரபரப்பா நம்ம அரவிந்தா வந்து என்ன லட்சுமி சொல்ற ஜூன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான், இதுக்கும் பதட்டப்படாத, சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன தெரிய போகுது, இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான் பாப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. விவேக்கும் வீட்டுக்குள்ள அங்க வீட்டுக்கு வெளியே ஃபுல்லா தேட போயிடுறாரு. அண்ணி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் வேணா பைக் எடுத்துட்டு இங்க வேணா பக்கத்துல எங்கேயாவது போய் பாக்குறேன் எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்து ஜானு அக்கா நீ பயப்படாதக்கா, ஜொன்னு எங்கேயும் போயிருக்க மாட்டான், இங்கேதாங்க எங்கேயாவது இருப்பா, நீ பயப்படாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மனிஷா வந்து கங்கராட்ஸ் லக்ஷ்மி, என்ன அந்த ஜுன்னுக்கே தெரிஞ்சிருக்கு அவன்லாம் இந்த வீட்டுக்கு தகுதியானவன் இல்ல, அவன்லாம் இந்த வீட்டுல இருக்க லாய்க்கே இல்லைன்னு சொல்லிட்டு, அதனாலதான் அந்த ஜுன்னு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அதே மாதிரி நீயும் இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சிட்டானா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே அரவிந்தாக்கு வந்து கோவம் வருது. வாய மூடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. தேவயானியும் வந்து அதே மாதிரி சிங் சாங் தட்டிட்டு அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எப்படியோ உன் பையன் வந்து இந்த வீட்டுக்கு தகுதியானவன் இல்ல, அதனாலதான் அவனே இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், நீ ஒழுங்கா நீயும் இந்த வீட்டுல உனக்கும் இந்த வீட்டுல இருக்க தகுதியே கிடையாது, நீயும் இந்த வீட்டை விட்டு போயிட்டானா இந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரவிந்தாக்கு வந்து கோவம் வருது. ஒரு சின்ன பையனை காணும் நீங்க எல்லாரும் பதறிட்டு இருக்கோம், அந்த காமன் சென்ஸ் கூட இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கா, கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா தேவியானி உனக்கு அப்படின்னு கேட்க, அடுத்து நம்ம ஜெயதேவ் அவரும் ஏதாச்சும் பேசணும்ல, அதுக்காக அவரும் அதெல்லாம் இந்த காமன் சென்ஸ் எல்லாம் இருந்தா அவங்க எதுக்கு இப்படி பேச போறாங்க, அந்த காமன் சென்ஸ் எல்லாம் இருந்தா அவங்க எல்லாம் இப்படி பேசுவாங்களா, நீ எதுக்கு அரவிந்தா அவங்ககிட்ட பேசி வீணா உன்னோட இதை வீணாக்கிட்டு இருக்க, இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரிய போகுது, விவேக் நீ பக்கத்துல எங்கேயாச்சும் போய் வண்டி எடுத்துட்டு போய் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம லட்சுமியும் அழுகிற நிலைமைக்கே வந்துட்டாங்க. ஜுன்னுவை காணும், ஜுன்னு எங்க போனா ஐயோ தெரியலையே எங்க போனான்னு சொல்லிட்டு. அடுத்து அப்படியே பார்த்தா நம்ம லக்கி பாப்பா ஓடி வந்து ஜுன்னு எங்கேயும் போல இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம லட்சுமி வந்துட்டு என்ன லக்கி சொல்ற, ஜுன்னுவை பாத்தியா, ஜுன்னு எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி கையை பிடிச்சு நம்ம லக்கி வந்து கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமும் போறாங்க. நம்ம விவேக், ஜானு, அரவிந்தா, ஜெயதேவ், மனிஷா, தேவயானி எல்லாருமே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த கதவை திறந்து விடுறாங்க. அங்க பார்த்தா நம்ம மித்ரா கூட கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்காரு நம்ம ஜுன்னு. அதுவும் இல்லாம மித்ராவும் இவரை வந்து சொந்த பையன் மாதிரி, சொந்த பையன் தான், அப்படி கட்டி பிடிச்சு அந்த மாதிரி ரெண்டு பேரும் பாச பிணைப்புல தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம லட்சுமிக்கும் ஆனந்த கண்ணீர். பாத்தீங்களா அத்தை உங்க பையன் வந்து உங்க பேரனும் எப்படி ஒன்னா தூங்குறாங்கன்னு, எனக்கு இதை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க நம்ம லட்சுமி. அதுக்கடுத்து நம்ம அரவிந்தாவோ அது என்னதான் இருந்தாலும் ரத்தம் ஒண்ணுதானே, அது எப்படி விட்டு போகும், இது இப்படி இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா பார்க்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம லட்சுமி அதாவது நம்ம அரவிந்தா ஒரு பக்கம் பேச, அடுத்து ஜெயதேவ் இத வந்து எவ்வளவு அருமையா இருக்கு, இதே மாதிரி அவனும் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டா ரொம்பவே சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. மனிஷாக்கும் இங்க வயிறுல தலையில இருந்து கால் வரை எரியுது. நம்ம தேவயானிக்கோ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, மித்ரா என்ன மனசு மாறிட்டானா என்ன, இந்த ஜுன்னுவா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தா இங்க என்ன கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கான், இங்க என்ன ஆண்டி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம மனிஷா ஒரு பக்கம் கோவப்பட்டு இருக்கு. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம மனிஷா கோவத்துல உள்ள கொடுக்கடன்னு ரூமுக்குள்ள வந்து மித்ரா இந்திரி மித்ரான்னு எழுப்பிட்டு இருக்காங்க. என்ன மனிஷா உனக்கு வேணும், நிம்மதியா தூங்கதான் விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது, என்னமோ ஜுன்னுவை நேத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு சொன்ன, இப்ப என்னடானா நீ அவனை கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்க, என்ன மித்ரா எனக்கு நீ துரோகம் பண்றியா, அப்ப நீ இன்னைக்கு ஏமாத்துறியா அப்படின்னு இவங்க கத்திட்டு இருக்கிறாங்க நம்ம மனிஷா. உடனே அப்பதான் அவர் எந்திரிச்சு பாக்குறாரு. ஜுன்னு உடனே கைய உதறிட்டு சி தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி தள்ளிப்போ, ஐயோ இவன் எப்படி வந்தானே எனக்கு தெரியல மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் எப்படி வந்தானே எனக்கு தெரியல மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா எப்படி வந்தானே தெரியாம தான் இப்படி கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கியா மித்ரா நீ அவனோட, அப்போ நீ உனக்கு சொந்த பையன் மேல உனக்கு வந்து பாசம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ மனிஷா இதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க, நான் அது லக்கின்னு நினைச்சுதான் நான் கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருந்தேன், அது ஜுன்னுன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ உனக்கு லக்கிக்கும் ஜுன்னுக்கும் வித்தியாசம் தெரியாம தான் இருக்கியா மித்ரா, என்ன மித்ரா என்கிட்டே நடிக்கிறியா, என்னையும் ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நீ எப்படா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அடுத்து வந்து ஜுன்னு நீ எப்ப இங்க வந்த, உனக்கு காணும்னு லக்ஷ்மி எவ்வளவு பதட்டு போய் அழுதுட்டா உனக்கு காணும்னு வீடு ஃபுல்லா நாங்க தேடிட்டு இருக்கோம், நீ என்னடானா நீ எப்படா இங்க வந்த அப்படிங்கும் போது, இல்ல கிராணி எனக்கு நைட்டு ஒரு கனவு வந்துச்சு, அதுக்கு அடுத்து சரி நம்ம அப்பாவோட வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு நான் இங்க அப்பாவோட வந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே லக்ஷ்மி சரி ரெண்டு பேத்துக்கும் ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுல்ல, ரெண்டு பேரும் சீக்கிரம் போய் கிளம்புங்க, நான் போய் உங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜானு வந்துட்டு சரி அக்கா நான் போய் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றேன், நீங்க பிள்ளைங்களை கிளப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஜானு வந்து சமைக்கிறதுக்காக போறாங்க. அரவிந்தாவும் சரி என்னடா கண்ணா அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம மனிஷாக்கும் இன்னும் டவுட் தீரவே இல்லை. என்ன மித்ரா, நேத்து என்கிட்ட வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு என்னடானா நீ வந்து என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது? உனக்கு உன்னோட லக்ஷ்மி மேல பழைய மாதிரி காதல் வந்துருச்சா? உன்னோட ரத்தம் தானே, உன்னோட பையனை உன் மனப்பூர்வமா நீ ஏத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம தேவயானி நீ எதுக்கும் கோவப்படாத மித்ரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தர நம்ம மனுஷா கைப்பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆண்டி என்ன ஆச்சு இங்க பாருங்க ஆண்டி, என் கண்ணை என்னாலே நம்ப முடியல, மித்ரா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கானு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனிஷா நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா? நீ என்ன பண்ற? நம்மளே வந்து அர்ஜுனோட பையன் அவனை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? மித்ரா கிட்டே போய் லக்ஷ்மியை ஞாபகப்படுத்துறதும் ஜுன்னு உன்னோட பையனு அவனுக்கு அவன் மனசுல பதிகிற மாதிரி நீயே அவங்கள பத்தி நல்ல விதமா பேசிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இப்படி பேசினா மித்ரா எப்படி உன் பக்கம் வருவான்? இதெல்லாம் யோசிச்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? நீ தெரிஞ்சு பண்றியா இல்ல தெரியாம பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ ஆண்டி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ஜுன்னு வந்து மித்ராவை கட்டிப்பிடிச்சு தூங்குறத பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கோவமா வந்துருச்சு. நான் கோவத்துல என்ன பேசுறேன்னே தெரியல, எனக்கு வர பயமா இருக்கு. எங்க இந்த மித்ரா வந்து திரும்பியும் லக்ஷ்மி பக்கம் திரும்பிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு புலம்பிட்டு நம்ம மனுஷா பட்டு போறாங்க. உடனே தேவயானி இருந்துட்டு இவளுக்கு என்னதான் ஆச்சு, மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா. நைட் என்னடானா அந்த மித்ரா நான் லக்ஷ்மியை வந்து நான் தூக்கடிச்ச தீருவேன்னு பேசிட்டு இருக்கா. பகலையில ஆனா அந்த மித்ரா என்னை விட்டு போயிருவானோ லக்ஷ்மி பக்கம் திரும்பிடுவானோன்னு பேசிட்டு இருக்கா. இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. அதுக்கடுத்து காலையில சோஃபால உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே அரவிந்தா வந்துட்டு நம்ம ஜுன்னு கிட்ட, ஜுன்னு நீ எப்ப போறதா இருந்தாலும் நீ சொல்லிட்டு தானே போயிருக்கணும். அம்மா உன்னை காணும்னு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருந்தாங்க. காலையில வந்து ஜுன்னுவை காணும்னு பதட்டமாயிட்டாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருமே பதட்டமாயிட்டாங்க. நீ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, நைட்டு நீ வந்து அப்பா கிட்ட தூங்க போறேன்னா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் ஜுன்னு இல்ல கிராணி, எனக்கு ஒரு நைட்டு ஒரு கனவு வந்துச்சு, அதனாலதான் நான் அப்பா கூட போய் தூங்கிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது ஜானு வந்து கேக்குறாங்க, என்ன கனவு, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல சித்தி, நான் ஒரு ஸ்வீட் ட்ரீம்ஸ் கனவு ஒரு அழகான கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது, என்ன கனவு, அப்படி என்ன கனவு சொல்லு கேட்போம் அப்படின்னும் போது, இல்ல நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அம்மா டே கண்ணா ஒழுங்கா சாப்பிடு, வீணா ஓட வைக்காத, ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடு, நல்ல பையன்ல செல்ல கண்ணால சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் சாப்பிட மாட்டேன்னு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து என்னோட அப்பா என்னை தூக்கி என் அப்பா கையால எனக்கு, நான் அம்மா கொடுத்தா தானே சாப்பிட மாட்டேங்க, அப்பா ஊட்டி விட்டா நீ சாப்பிடுவலன்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட அப்பா சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரி கனவு கண்டேன். அப்புறம் நாங்க ஃபுல் சாப்பாடி நான் சாப்பிட்டுட்டு அடுத்து நானும் அப்பாவும் கிரிக்கெட் விளாண்டோம். உடனே அப்பா சொல்றாங்க, நான் இப்போ ஒரு பால் தான் போடுவேன், நீ 6 போடுற, ஓகேவா ஜுன்னு, ஓகேவா ஃபைனா போடவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் சேர்ந்து கிரிக்கெட் விளாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. அதுக்கடுத்து நானும் அப்பாவும் சேர்ந்து நைட்டு எனக்கு தூங்கும் போது எனக்கு கதையெல்லாம் சொன்னாரு என் அப்பா. அதுக்கடுத்து என் அப்பா கூட கட்டி பிடிச்சிட்டு நான் என் அப்பாவோட தோல் மேல, ஏதாவது என் அப்பாவோட தோல் மேல படுத்து தூங்குற மாதிரி கனவு கண்டேன். ஆனா எனக்கு அதுக்கு அடுத்து சரி எனக்கு உடனே அப்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அப்பா மேல தூங்கணும் போல இருந்துச்சு. அதனாலதான் நேத்து நான் யாருக்கிட்டே சொல்லாம, அம்மாவும் நல்லா தூங்கிட்டாங்க, அதனாலதான் நான் எதுவுமே சொல்லாம நேரா போய் என் அப்பா கூட படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம லக்ஷ்மியும் சரி ஜுன்னு, லக்கி நீங்க 2 பேரும் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு, 2 பேரும் போய் ஸ்கூலுக்கு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி போய் கிளம்புங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. உடனே நம்ம லக்ஷ்மிக்கும் ஆனந்த கண்ணீர் வருது. அதாவது ஜுன்னு வந்து அவங்க அப்பா பாசத்துக்காக எவ்வளவு ஏங்குறான், அப்பா பாசத்தை இவ்வளவு வருஷம் பிரிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை பாத்தீங்களா அத்தை அவங்க எப்படி ஜுன்னு வந்து ஏங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ஜெயதேவ் இருந்துட்டு, இதுதானமா ரத்த பாசம்ன்றது, பாரு அவனுக்கு இவ்வளவு நாள் அவங்க அப்பாவை பார்க்காம அவங்க அப்பா யாருன்னு தெரியாம இருந்தனால அவன் வந்து எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயத்த கூட ஒரு ஏக்கமா வந்து சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி. கனவு நிஜத்துல நடக்கலன்னு கனவுலையாவது நடக்கட்டும்னு அவன் ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் அந்த பாவத்தை பண்ணது நான் தானே மாமா, சின்ன வயசுல அப்பாவையும் பையனையும் பிரிச்சது என்னோட தப்பு தானே, அது எல்லாமே என்னோட தப்பு, நான் பண்ண தப்பு தானே, அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா அதுக்கு உடனே நம்ம அரவிந்தா இருந்துட்டு, இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு லக்ஷ்மி, உங்க எல்லாத்தையும் பிரிச்சது நான் தானே, நீ எனக்காக தானே இந்த குடும்பத்தை விட்டு மித்ராவை விட்டு தூரமா போன, இந்த பாவம் எல்லாம் என்னைய தானே சேரும். இங்க பாரு, பையன் அப்பாவை பிரிச்சு, கணவன் மனைவியை பிரிச்சு, இதுக்கெல்லாம் எனக்கு வந்து பெரிய தண்டனை தான் கிடைக்கும், இந்த பாவம்லாம் என்னை எங்க போனாலும் சும்மா விடாது அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. ஒன்னு அடுத்து நம்ம ஜானு டீச்சர் வந்து, ஐயோ அத்தை நீங்க எதுக்கு இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, இதுல உங்க தப்ப எதுவுமே இல்ல,
இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இதை எல்லாமே நடத்தினது அந்த மனிஷாவால தானே இந்த குடும்பமே இப்போ இப்படி இருக்கு. அதாவது மாமா அக்கா பிரிஞ்சதுக்கு காரணம் அந்த மனிஷா. நீங்க எதுக்கு உங்க மேல நீங்களே பழிய போட்டுக்கிறீங்க? இதுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம லக்கி பார்த்தா ரூம்ல பார்த்தா நமக்கு மித்ராக்கும் ரொம்ப கோவத்துல இருக்காரு. அதாவது ஆல்ரெடி மனிஷா வேற வந்து டோஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க, இன்னொரு பக்கம் ஜுன்னு வந்து என் பக்கத்துல படுத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருக்கிறாரு. உடனே லக்கி பாப்பா ரூம்குள்ள போறாங்க. என்னப்பா என்ன நடக்குது இங்க? ஓ உங்க பையன் நேத்து வந்துட்டான்னு உங்க பொண்ணை நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே நேத்து என்கிட்ட கூட என்ன சொன்னீங்க, நீதான் என்னோட உயிர், நீதான் என்னோட பிரபஞ்சம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க அந்த ஜுன்னுவை கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கிறீங்க. என்னப்பா அப்ப நீங்க எனக்கு துரோகம் பண்றீங்களா? அப்ப நான் உங்க பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி கோவப்படுற மாதிரி நம்ம லக்கி பாப்பா வந்து, அப்ப நான் உங்களுக்கு இன்னைக்கு ப்ரையாரிட்டி கிடையாது, இனிமேல் உங்க பையன் ஜுன்னு தான், உங்க பையன் ஜுன்னு, உங்க வாரிசு ஜுன்னு தான் உங்களுக்கு முக்கியம். அப்ப நான் வந்து உங்களுக்கு முக்கியம் இல்ல. அப்ப என்ன உங்களுக்கு பிடிக்காம நான் உங்களுக்கு பிடிக்காம போயிட்டேனா? உங்க பையன் வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் நான் தேவையில்லையா அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாங்க. உடனே நம்ம மித்ராவும் மன்னிப்பு கேக்குறாங்க. ஐயோ இங்க பாரு லக்கி, நான் நீ நினைச்சுதான் கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு கண்டிப்பா ஜுன்னுன்னு தெரியாது. நீதாமா, நான் இப்பவும் சொல்றேன், நீதான் என்னோட உலகம், நீதான் என்னோட பிரபஞ்சம், நீதான் என்னோட ஒட்டுமொத்த சந்தோஷம், எல்லாமே நீதான். அவன் வந்ததே நான் பாக்கல. இங்க பாரு, எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என் பொண்ணு மட்டும்தான். இந்த உலகத்துல யாரு வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது என்னோட லக்கி, என்னோட பொண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அப்பா, நான் வந்து சந்தோஷம் தான், நீங்க வந்து ஜுன்னு கூட தூங்கினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. நான் கோவம்லாம் படல, நான் சும்மா தான் சொன்னேன். ஜுன்னுவும் உங்க பையன் தானே, நீங்களும் ஜுன்னு உங்க வாரிசா ஏத்துக்கோங்க. நீங்க ஜுன்னு கூட தூங்குனது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. எனக்கும் வந்து எனக்கு நீங்க எப்படி அப்பாவோ அதே மாதிரி, உங்களுக்கு எப்படி நான் பொண்ணோ அதே மாதிரி உங்க பையனும் நீங்க ஜுன்னுவும் நீங்க மனசார ஏத்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ராமிஸ் பண்ணீங்க என் மேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம மித்ராவும் வந்து ப்ராமிஸ் பண்றாரு, நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து சரி ஸ்கூலுக்கு நேரம் ஆகலையா உனக்கு, ஸ்கூலுக்கு கிளம்பலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லி தூக்கி சுத்தி விளையாடிட்டு இருக்கிறாரு நம்ம மித்ரா வந்து நம்ம லக்கி பாப்பாவை. அதுக்கடுத்து நாளைக்கு வந்து மனிஷா என்ன பிளான் பண்றாங்க, அதை லக்ஷ்மி எப்படி முறியடிக்கிறாங்க அப்படிங்கறத நாளைக்கு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். மித்ராவோட மனசு மாறும்னு நினைக்கிறீங்களா, இல்ல மித்ரா மனிஷா பக்கம் தான் இருப்பாருன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல், சலங்கேலி சீரியல், மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். எல்லா சீரியலும் பாருங்க. தேங்க்யூ, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.